உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பை பெற்ற மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களே, அமைச்சர் TRB ராஜா அவர்களே, அவர் பேரை சொல்லாம இருக்க கூடாது, ஏன்னா எங்க தூத்துக்குடி தொகுதிக்கு அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. அதனால அவருக்கு அவருடைய பேரை நன்றியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியுடைய தொகுதி பொறுப்பாளர்கள் மதிவாணன் அவர்களே, அசோகன் அவர்களே, மாசிலாமணி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் சேகர் அவர்களே, கலிய பெருமாள் அவர்களே, நம்முடைய வேட்பாளர்கள் நம்முடைய திருவாரூர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்களே, அதே போல இந்த பக்கத்துல அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர், என்னுடைய நண்பர் என்று நான் பெருமைப்படக்கூடிய முகமது முபாரக் அவர்களே, இருவருக்கும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் உங்க அத்தனை பேரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண் என்பது தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண். அதனால இங்கே வெற்றி என்பதை தவிர வேறு எதற்கும் இடமில்லை. இந்த மண்ணிலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண்ணிலே என்னுடைய சொந்த ஊர்ல வந்து உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருவாரூர் தொகுதியில நம்ம வெற்றி வேட்பாளர் மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களை எதிர்த்து டெல்லி வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு கை கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப 2 தொகுதியிலும் கூட்டணி நிக்குது. சொல்லிக் கொடுக்க வாய்க்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. டெல்லிக்கும் கூட டெல்லியில எல்லாத்தையும் அடமான வச்சிருக்க கூடியவர்களும் இங்க கூட்டணியா பக்கத்துல நிக்கிறாங்க. 2 பேருக்கும் தமிழ்நாடு என்ன என்பதை சொல்லி தரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் நேற்றுதான் நம்முடைய பிரதமர், நாட்டுடைய பிரதமர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. எல்லாரும் பேசியிருக்காங்க. அவர் வருத்தப்பட்டது பத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி வேற அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டா இவர் நிறைய வருத்தப்படுவார்ல, அவருக்கும் சேர்த்து இவர் வருத்தப்பட்டிருக்காரு. அதாவது மகளிர் மசோதா, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். மகளிர் மசோதாவை திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னு. மகளிர் மசோதா கொண்டு வரப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து தொடர்ந்து அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள்.
அதற்கு அவருடைய வழியிலே வந்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நீங்க இந்த மகளிர் மசோதாவை கொண்டு வர வேண்டும், மகளிர் மசோதாவின் வழியாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி டெல்லிக்கே, இங்க இருந்து கூட வந்திருப்பீங்க, டெல்லிக்கே போய் அங்கேயே ஒரு பெரிய பேரணியை நடத்தினோம். மகளிர் மசோதாவை இந்த பிஜேபி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்க வந்து அங்கேயே ஒரு பெரிய கூட்டத்தையும் நடத்தினோம் ஜந்தர் மந்தர்ல. இதெல்லாம் பண்ணி இத்தனை ஆண்டுகளாக 12-14 வருஷமா அவங்களுக்கு மகளிர் மசோதா கொண்டு வரணும்னு தோணல. இப்ப திடீர்னு தேர்தலுக்கு நடுவுல மகளிர் மசோதாவை இப்பவே கொண்டு வந்தாதான் ஆச்சுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்கள். 2 வாரம் பொறுத்துக்கோங்கன்னா பொறுத்துக்க முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்க இத்தனை வருஷமா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, இப்ப அதை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. மகளிர் மசோதா என்று உலகம் நினைத்தால் அது தவறு. நம்ம சொல்லுவோம்ல, பசுத்தோலை போத்திட்டு வர புலின்னு, இது புலி கூட இல்ல, ஆட்டு தோலை போத்திக்கிட்டு நரி வந்தா என்ன, அந்த கதையாக இவங்க மகளிர் மசோதாங்கிற போர்வையை போத்திக்கிட்டு முகமூடிய போட்டுக்கிட்டு உண்மையிலே எதை கொண்டு வராங்க, தொகுதி மறுசீரமைப்பு. அந்த தொகுதி மறுசீரமைப்புல ஒன்று, தமிழ்நாட்டுல மக்கள் தொகை குறைவா இருக்கு, அங்க யூபி போன்ற பீகார் போன்ற இடங்கள்ல எல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அதனால இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 39 எம்பி இருக்காங்க, அதை குறைச்சிடுறேன். அங்க அதிகமா மக்கள் தொகை இருக்கு, ஏன் வந்து அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு இங்க மக்கள் தொகை குறைவா இருக்குன்னா, நமக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்தது. தென்னிந்திய மாநிலங்களிலே மக்கள் அங்கே இங்க நடந்த ஆட்சி எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லாட்சி நடத்திய காரணத்தால மக்கள் தொகை குறைந்தது. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஒவ்வொரு வீட்லயும் 8 குழந்தை 10 குழந்தை 6 குழந்தை அப்படின்னு பெற்றதுனால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியவில்லை. அதை பத்தி எல்லாம் அந்த அரசாங்கம் எல்லாம் கவலைப்படல, நாம் கவலைப்பட்டோம். மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. இன்னைக்கு நல்லா படிச்சு பரீட்சை எழுதின பிள்ளைக்கு 0 பாஸ் ஃபெயில் மார்க் போடுற மாதிரி நமக்கு இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைப்பேன் என்கிறார்கள். நாம் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த பிறகு, இல்ல எல்லாருக்கும் ஒன்னா ஒட்டு மொத்தமா ஏத்தி 850 அதிகரித்தால் வாக்கெடுப்புல நாம் வெற்றி பெற்ற அதை செய்ய முடியாது. ஏன்னா 850 அதிகரிச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவை 540 ஓட்டுகள் இருந்தா வெற்றி பெற்று விடலாம். அது அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய யூபி, பீகார், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா போன்ற மாநிலங்கள்லயே அவங்க வாங்கிருவாங்க. நம்முடைய ஒரு ஓட்டு கூட இல்லாமல் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்கள் நினைத்தபடி அவர்களால் மாற்ற முடியும். யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணுமா, கொண்டு வர முடியும். நமக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தென் மாநிலங்களுக்கு எதிராக நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும். அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும். இதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர், தலைவர், நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், இது மகளிர் மசோதா இல்லை. நான் கூட மறந்துட்டேன், வரக்கூடிய வழியில ஒரு சகோதரர் என்னிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். 2 மகளிர் மசோதால நீங்க வாக்கு போட்டிருக்கீங்க, அப்படி ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு. ஒன்னு 2010
இருக்கக்கூடிய 543ல பெண்களுக்கு 33% நாம் பங்கேற்ற யூபிஏ அரசாங்கத்துல ஓட்டு போட்டிருக்கேன். அது நியாயமான மகளிர் மசோதா. 543 பேர்ல எங்களுக்கும் 33% இடஒதுக்கீடு. அதுதான் நம்ம கேட்கிறோம். அதை செய்ய மாட்டாங்களாம். 850 மாத்தி நம்ம உரிமையெல்லாம் பறிச்சு, தமிழ்நாட்டோட உரிமையெல்லாம் பறித்து, அதற்கு பிறகு மகளிருக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் என்ற அந்த பித்தலாட்டத்திற்கும் எதிராக அதை முறியடிப்பதற்கும் எனக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இயக்கம் தந்திருக்கிறது. அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக தெளிவானவர்கள். தங்களுக்கு உண்மையிலேயே யார் உரிமை தர நினைக்கிறார்கள், எங்களுக்கு உரிமை தர சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை யார் பறிக்க நினைக்கிறார்கள் என்று எங்களுடைய சகோதரிகளுக்கு தெரியும். அதனால சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, வந்தா கேளுங்க, திமுக காரங்க வந்தா கேளுங்க, அவங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் வந்தா கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. பிஜேபி இங்க இருக்கு, பக்கத்துல அதிமுக இருக்கு, அவங்க யார் வந்தாலும் நிறுத்தி வச்சு கேளுங்க. ஏன் எங்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிறதுக்கு நினைச்சீங்கன்னு கேளுங்க. மகளிர் மசோதான்னு பொய் சொல்லி எங்க உரிமையை ஏன் பறிச்சீங்கன்னு கேளுங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எல்லாம் எங்க போச்சுன்னு கேளுங்க. வரி வாங்குறீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எங்க போச்சுன்னு கேளுங்க. ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. அதை தாண்டி புயல், மழை, வெள்ளம் எல்லாம் வருது இல்லையா, அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேளுங்க. தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக கொடுக்க வேண்டிய நிதிய ஹிந்தி படிக்க மாட்டோங்கிற 600 கோடியை பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்களே, ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. 100 நாள் வேலை, யாருக்காவது 100 நாள் வேலை வருதா? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கிடையாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குறைக்கிறாங்க. இப்ப புது சட்டம், எடப்பாடியோட சம்மதத்தோட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல டெல்லி இங்க யாருக்கு வேலை கொடுக்கறதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தையே, 100 நாள் வேலை திட்டத்தையே வீணாக்க, பாழடிக்க துடித்து கொண்டிருக்கிறார்களே, ஏன்னு கேளு. இவ்வளவு துரோகத்தையும் செய்துவிட்டு இன்று வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு கேட்க எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று கேளுங்கள். நீங்க கேட்டாதான் அவங்களுக்கு உரைக்கும். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மசோதாவை கொண்டு வந்து நம்ம சகோதரிகளை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று. அவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டு பெண்கள் இதெல்லாம் பார்த்து நம்பக்கூடியவர்கள் இல்லை என்பதை அவர்கள் புரிய நாம் சொல்ல வேண்டும் இந்த தேர்தலின் வழியாக. ஏன்னா இந்த 5 ஆண்டுகால ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. முதல்ல நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அதே கையெழுத்து என்ன, விடியல் பயணத்துல. அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி 1000 ரூபாய், 1,31,00,000 அது வழங்கப்பட்டது. ஒரு மாசத்துல நம்ம ஆட்சி வரப்போது, வந்த உடனே 2000 உயர்த்தி வழங்கப்படும். நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க கல்லூரியில படிக்கணுங்கிறதுக்காக கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ஒவ்வொருவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆட்சி மறுபடியும் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி, அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் அவங்களுக்கு 6 மாசத்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சியும் கொடுத்து 6 மாதங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை அவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்குவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள்.
அது போல காலை உணவு திட்டம் உங்களுக்கே தெரியுது, நீங்க சொல்லுங்க கேட்டுக்கலாம் எல்லாருக்கும். காலை உணவு திட்டம் 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் 8வது வகுப்பு வரை விரிவுபடுத்தி வழங்கப்படும். உங்களுக்கு முதலமைச்சரை பத்தி நல்லா தெரியும், அது 8வதோட நிக்காது. எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு நாள் விரைவிலே வரும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் 4500 உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை 1 லிட்டருக்கு 5 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, கால்நடை வளர்ப்பவர்கள் நீண்ட நாளாக வைக்கக்கூடிய கோரிக்கை 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் வேண்டும் என்று, அதையும் நிச்சயமாக செய்து தருகிறேன் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார். இதையெல்லாம் செய்து தருவதற்கு அதைவிட ரூபாய்க்கான கூப்பனை ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் உங்களுக்கு தரும். அந்த பக்கத்துல இருக்க வேலை சுமையை எது குறைக்குமோ, வீட்டுல துணி வேற ஏதாவது வேலை ஜாஸ்தியா இருக்கு, உங்களுக்கு எது நேரடியா காசு கொடுக்கலன்னு கேக்குறாரு. தரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மொழியை பாதுகாக்க இதையெல்லாம் பாதுகாக்க, நம் உரிமைகளை பாதுகாக்க, இந்த நாட்டிற்காக போராட உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து திருவாரூரிலே நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் பூண்டி கலைவாண நன்னிலத்திலே நம்முடைய வேட்பாளர் திரு முபாரக் அவர்களுக்கும் சின்னத்திலே வாக்களித்து இருவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். யாருடைய தவறான பிரச்சாரத்திற்கும் நீங்கள் செவி செய்ய மாட்டீர்கள். ஏன்னா இது தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாவட்டம். எல்லாரும் தெளிவா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இந்த மாவட்டம் கொஞ்சம்
ஜாஸ்தி தெளிவா இருக்கும் இல்லையா? அதனால அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம மாவட்டம் தான் அது. இருங்க நான் சொல்றேன். அது ஏன் அறிவிக்கலன்னா, மோடி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எடப்பாடி பொய் சொல்றாரு. நான் முதலமைச்சர் உங்களுடைய கோரிக்கைகளை எப்பொழுதுமே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நிறைவேற்றக்கூடியவர். ஆனால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆட்சி வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் பரிசீலனை செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இங்க இருக்கக்கூடிய நம்ம 2 தொகுதியிலையும் நல்ல வாய்ப்பு. 2 பேருக்கும் சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால 2 பேரையும் அனுப்பி வைக்கக்கூடிய, டெல்லிக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை அவர்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு. அதை தவறவிட்டவர். வெற்றி அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. எவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கறதா முக்கியம். சரியா? யாருக்கு அங்க யாருக்கெல்லாம் டெபாசிட் கிடைக்க கூடாதுங்கிறது மாத்திரம் முடிவு பண்ணிக்கோ. வேற ஒண்ணும் இல்ல.